Very good morning, one and all. The previous class will be discussed about implementation and business interfaces. Today, discuss about topic for pure function. First of all, what is the meaning of pure function? The pure function or the function which will give the exact result when the same argument passed. It means it considers about the two functions. First one is actual parameter part. Second one is formal parameter part. The values, otherwise the argument transferred in between the actual parameter into the formal parameter, that can be same argument will be the passed. For example, பாருங்கள், நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். ஒன்று ஆக்சுவல் பராமீட்டர் பார்ட்டு, செகண்ட் ஒன் இஸ் வந்து ஃபார்மல் பராமீட்டர் பார்ட். இப்போ ஆக்சுவல் பராமீட்டர்லேருந்து ஃபார்மல் பராமீட்டருக்கு நம்ம வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இல்லை ஆக்சுவல் பராமீட்டர்னால் என்ன, ஃபார்மல் பராமீட்டர்னால் என்னன்றது ஆல்ரெடி 11th கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு லெசனோடைய அண்டரில் ஆக்சுவல் பராமீட்டர்னால் என்ன, ஃபார்மல் பராமீட்டர்னால் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதனால் டைரெக்டாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த வேர்டை வச்சு ஏற்கனவே படித்ததுனால நான் சொல்கிறேன். பாருங்கள், ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. The actual parameter part and the formal parameter part. The values transferred in between the actual parameter into the formal parameter. There is a same values and the same argument. Actual parameter and the formal parameter same type of argument நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன சார் நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய டைம் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். இப்போ எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து 10 அப்படின்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணுங்கள். எல்இடி இங்கே ஸ்கொயர் அப்படின்றது என்ன சார்னா ஃபங்க்ஷனுக்கான நேமு. எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட்டு. இப்போ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஆர்குமெண்ட்டுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன், நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, ரிட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும் 2. இங்கே 2 × 2 என்னவாக இருக்குது, நமக்கு ரிசல்ட் வந்து 4ன்னு கிடைக்கும். இப்போ நான் ஒரு டைப் நான் அந்த ஸ்கொயர்ன்றது ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டேன், எக்ஸ்ன்றது ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டேன். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூஸ் வந்து நான் 2ன்னு சொல்லிட்டேன். இப்போ ரிட்டனுக்குள்ளார எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. நமக்கு ரிசல்ட் என்ன 4 அப்படின்னு வருது. இப்போ ஒரு டைம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, நமக்கு 4 அப்படின்னு வரும். இதே மாதிரி மல்டிபிள் டைம்ஸ், ஏறக்குறைய ஒரு 1000 டைமோ இல்லை ஒரு 10,000 டைமோ நான் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணாலும் ஏன்னா எக்ஸுக்கு வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். எக்ஸுக்கு வேல்யூஸ் என்ன, நீ எத்தனை டைம் கால் பண்ணாலும் எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து ரீசேஞ்ச் ஆகாது. அப்போ எக்ஸுக்கு வேல்யூஸ் என்ன சார்னா 2. என்ன அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணோம், நீ 1000 டைமை கால் பண்ணாலும் 10,000 டைமை கால் பண்ணாலும் நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்ன சார் அப்படின்னா, it will be the display for the 4. இந்த 4ன்ற வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றது இதுதான். அதாவது ஆக்சுவல் பராமீட்டர்லேருந்து ஃபார்மல் பராமீட்டருக்கு ஃபங்க்ஷனை எத்தனை டைமை வந்து கால் பண்ணாலும் வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு 2 மார்க் கொஷினு, பியூர் ஃபங்க்ஷன். இது புக் பேக் 5 மார்க் கொஷினும் கூட. ஆல்ரெடி உனக்கு 2 5 மார்க் கொடுத்துருக்கேன். இது புக் பேக்கோடைய 3rd 5 மார்க் கொஷினு. இது புக் பேக்கோட 3rd 5 மார்க் கொஷினு. அப்படியே நான் கிளாஸ் எடுத்து முடித்த உடனே நீ என்ன பண்ணுறேன்னா, கிளாஸை கவனிச்சுட்டு ஃபுல்லாக 5 மார்க் வந்து நோட்ஸை எடுத்து எழுதி பார்த்துக்கோ. இது 3rd டெஸ்ட்டு. ஆல்ரெடி முன்னாடி ப்ரீவியஸ் ஒரு கொஷின் ஒன்று சொன்னேன். எது சொல்லியிருப்பேன், இன்டர்ஃபேஸ் விசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஒரு கொஷின் ஒன்று சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷின் வந்து பிகினிங் இன் ஃப்ரண்ட் ஆஃபில் வித் டைப்பு வித்தவுட் டைப் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு 5 மார்க் சொல்லியிருக்கேன். இது 3rd 5 மார்க் கொஷின்ப்பா. இந்த 5 மார்க் கொஷினுக்குள்ளாரே 2 மார்க் கொஷின் கவர் ஆகும். டிஃபைன் த பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா கரெக்டாக சொல்லலாம். பியூர் ஃபங்க்ஷன் ஆர் த ஃபங்க்ஷன் which will give the exact result when the same argument are the passed. சரி, எனக்கு ரிப்பீட்டடாக ஒரே டைப்பான வேல்யூஸை நம்ம ஆர்குமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால எனக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். சரிங்க சார், இப்போ பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பியூர் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ sin 0 அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். த நேம் இஸ் கால்ட் த இன்பில்ட் ஃபங்க்ஷன். இல்லை சைனுனா என்ன, காசுனா என்ன, டேனுனா என்னன்றது ஆல்ரெடி நம்ம 11th கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எகைன் மறுபடியும் இங்கே sin 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, sin of 0ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்பில்ட் ஃபங்க்ஷன்? சார் இப்போ நீங்கள் சைன்ன்றது இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்பில்ட்? த இன்பில்ட் ஃபங்க்ஷன் இட் மீன்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி டிஃபைனடு. ஆல்ரெடி உனக்கு தெரியும், முன்னாடியே ப்ரீவியஸாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் sin of 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். sin of 0 அப்படின்றது, இப்போ சைன்ன்றது ஒரு ஃபங்க்ஷனு தெரியும், வேல்யூஸ் என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா 0. இதுக்கு என்ன ரிசல்ட் வரும், 0ன்ற வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை நீ இன்பில்ட் ஃபங்க்ஷன், அப்போ முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபங்க்ஷனு
இந்த ஃபங்க்ஷனை நீ எத்தனை டைம் கால் பண்ணாலும் உனக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்ன சார் அப்படின்னா 0ன்ற வேல்யூஸ் தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன சொன்னோம் சார், அதாவது பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா சேம் ஆர்குமெண்ட்டை தான் கால் ஆகும், எத்தனை டைம் கால் ஆனாலும் நமக்கு சேமான அவுட்புட்டு தான் வரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ சைன் ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்கோம், இதை 1000 டைமை கால் பண்ணாலும் நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்ன சார்னா 0ன்ற வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். இப்போ பியூர் ஃபங்க்ஷன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியும். என்ன சார் ஒரு விஷயம் தெரியும்? பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா சேம் ஆர்குமெண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு டைம் ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா எத்தனை டைம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் சேம் ரிசல்ட்டு தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பேர் பியூர் ஃபங்க்ஷன்னு பேர். சரிங்க சார், அதுக்கு கீழே நம்ம புக்கோட கண்டென்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா த ஃபங்க்ஷன் கேன் பி பியூர் ஃபங்க்ஷன் ப்ரொவைட் ஷுட் நாட் ஹேவ் எனி எக்ஸ்டர்னல் வேரியபிள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்டர்னல் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. என்ன சார் எக்ஸ்டர்னல் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ்டர்னல் வேரியபிளை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன் யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னா இங்கே பாருங்கள், இது ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ரிட்டன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள எக்ஸ்டர்னல் வேரியபிள் அப்படின்றது அப்போ ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். எப்படி சார் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்டீஜர் எக்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். இது எக்ஸ்டர்னல் வேரியபிள். இது கரெக்டாக சார் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் வேரியபிளை யூஸ் பண்ணனா அது பியூர் ஃபங்க்ஷனாக இருக்காது, இம்பியூர் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆகும். ஏன் சார்னா த பியூர் ஃபங்க்ஷன் கேனாட் பி ஆக்சஸ்ட் த அவுட் சைட் ஆஃப் த வேரியபிள். அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்காது. அது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் வேரியபிளை ஆக்சஸே பண்ணிக்காது, எடுத்துக்காது. ஸோ அப்போ பியூர் ஃபங்க்ஷனுக்குள்ளார எக்ஸ்டர்னல் வேரியபிளை எடுத்துக்காது, இன்டர்னல் வேரியபிளை மட்டும் தான் எடுத்துக்கும். அப்போ எக்ஸ்ன்றது இது இன்டர்னல் வேரியபிள், இந்த வேரியபிளை மட்டும் தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் டெஃபினேஷன். அதுக்கடுத்து கீழே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளை பற்றி முன்னாடி ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த எபோவ் ஃபங்க்ஷன் இஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. த எபோவ் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் இஸ் ஏ பியூர் ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் இட் வில் நாட் கிவ் த டிஃப்ரெண்ட் ரிசல்ட் அண்ட் த சேம் இன்புட். அப்போ இன்புட் நம்ம ஒரே மாதிரியான இன்புட் கொடுக்குறோம் டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஃப் சேம் ரிசல்ட் சார். இன்புட்டும் காமனாக இருக்குது, வரக்கூடிய அவுட்புட்டும் காமனாக இருந்ததுன்னா இதுக்கு என்ன சார் பேருனா பியூர் ஃபங்க்ஷனு பேர். எக்ஸுக்கு வேல்யூஸ் நம்ம 2ன்னு கொடுத்துட்டோம், 1000 டைமு கால் பண்ணாலும் எக்ஸுக்கு வேல்யூஸ் 2 தான், வரக்கூடிய ரிசல்ட்டு நமக்கு 4ன்னு வர்றதுனால த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். another one advantages of pure function for example இங்கே பாருங்கள், வேறு ஒரு அட்வான்டேஜஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அட்வான்டேஜஸ்னால் ஆல்ரெடி முன்னாடியே நான் சொன்ன அட்வான்டேஜஸ் தான். One the advantages if the function is pure then is called the several times the same argument the compiler would need actually call the function once. Let's see an example அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It mean நான் ஒரு 1000 டைமு கால் பண்ணுறேன், 10,000 டைம் கால் பண்ணுறேன். எத்தனை டைம் நம்ம கால் பண்ணாலும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணால் வேல்யூஸ் நமக்கு ரீசேஞ்ச் ஆகாது, அதாவது அப்டேட்டட் ஆகாது. அப்போ எத்தனை டைம் கால் பண்ணாலும் அந்த வேரியபிளுக்கு அதே வேல்யூஸ் தான் இருக்கும், வரக்கூடிய அவுட்புட்டும் காமனான சேம் அவுட்புட் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த சுச்சுவேஷனில் நமக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அதுக்கு கீழே பாருங்கள். இப்போ நான் இந்த லெட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அப்படி இல்லைன்னா அங்கே கீழே பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இஃப் I less than string length அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்ட்ரிங் லென்த்? ஸ்ட்ரிங் லென்த் இஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த இடத்துல strlen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பெண்ட் என்ன சார்னா ஸ்ட்ரிங் லென்த்து. ஸ்ட்ரிங் லென்த்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா த ஸ்ட்ரிங் லென்த் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ப்ரீவியஸ் அப்படின்னா போன நம்ம 11லேயே நம்ம ஸ்ட்ரிங்கை பற்றி படிக்கும்போது இந்த டாப்பிக்கை படிச்சிருக்கோம். சரிங்க சார், இதில் இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்றது என்னென்னா strlen அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கான லென்த்தை நமக்கு ஃபைன் பண்ணி காமிக்கும். இதை தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள் சார் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் 5ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான கண்டினியூஷன் இங்கே கீழே எழுதுகிறேன் பாருங்கள். FVB அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இப்போ எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது, எத்தனை கேரக்டர் இருக்குது, எஸ் இருக்குது, வி இருக்குது, பி இருக்குது, மொத்தம் 3 கேரக்டர் இருக்குமா. இந்த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் என்ன சார் பண்ணும் அப்படின்னா இங்கே வேரியபிள் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எஸ்ஸுக்குள்ளார எனக்கு எத்தனை கேரக்டர் இருக்குது, இங்கே 3 கேரக்டர் இருக்கா. நமக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய அவுட்புட் இப்போ என்ன சார் வந்திருக்குமா அப்படின்னா
3ன்னு வந்திருக்கும். தட்ஸ் ஆல். த நேம் இஸ் கால்ட் த ஸ்ட்ரிங் லென்த். த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ்டு டு டிஸ்பிளே த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்குக்கான லென்த்தை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்விபின்னு இருக்குன்னா நமக்கு அவுட்புட் வந்து எஸ்விபின்னு வந்திருக்காது. என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா எத்தனை கேரக்டர் லென்த்து, எவ்வளோ ஸ்ட்ரிங்குக்கான லென்த்தை நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ன்றது ஒரு லென்த்து, வின்றது ஒரு லென்த்து, பின்றது ஒரு லென்த்து. அப்போ நமக்கு எவ்வளோ சார் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும்னா 3ன்ற நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். எதுக்காக சார் இது சொன்னாங்க அப்படின்னா பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சார் இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் லென்த்தை பற்றி சொன்னீங்க, இந்த ஸ்ட்ரிங் லென்த்ன்றது ஃபங்க்ஷனல்னு சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து இந்த எஸ்ஸுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா பெராமீட்டர், அதர்வைஸ் வந்து ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர். சரிங்க சார், இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதாவது எக்ஸ்டர்னல் வேரியபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்டர்னல் வேரியபிளை பற்றி நம்ம பின்னாடி சொல்கிறேன். சரி சார், இப்போ நீங்கள் இஃப் ஐ ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸ்ட்ரிங் லென்த்ன்றது ஃபங்க்ஷனு, எஸ்ன்றது ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இட் மீன் இந்த கான்செப்ட் என்ன சார்னா, இப்போ ஸ்ட்ரிங் லென்த்துக்கு 1000 டைம் வந்து நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். பியூர் ஃபங்க்ஷனுக்கான மீனிங் என்ன, எத்தனை டைம் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் இந்த எஸ்ஸுக்கான வேல்யூஸ் நமக்கு அப்டேட் ஆகலை. அப்போ அப்டேட்டே ஆகலை, ஒரே ஒரு வேல்யூஸ் ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து சார் இப்போ பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டீங்க. இப்போ எஸ் அப்படின்றது பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. சரிங்க சார், இப்போ 1000 டைமு கால் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் முன்னாடி நான் போட்டதில் அவுட்புட் நமக்கு என்ன வந்துச்சு 3 அப்படின்னு வந்துச்சா இல்லையா. அப்போ எத்தனை டைம் கால் பண்ணாலும் வரக்கூடிய டிஸ்பிளே பண்ணக்கூடிய அவுட்புட் பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ அவுட்புட்டும் ரீசேஞ்ச் ஆகிருக்காது, வேல்யூஸும் ரீசேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனுக்குள்ளார கம்பைலர் என்ன பண்ணுன்னா, த சேம் ஆர்குமெண்ட் வில் பி த ட்ரான்ஸ்ஃபர்டு. ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்குது. அதாவது ஆர்குமெண்ட்டுக்கும் அதுக்கான வேல்யூஸும் காமனாகவே இருக்குது, வரக்கூடிய அவுட்புட்டும் காமனாகவே இருக்குது. அப்படின்னா 1000 டைம் கம்பைலர் வந்து கால் பண்ணாது, ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் தான். ஏன்னா ஆர்குமெண்ட்டும் காமனாக இருக்குது, வேல்யூஸும் காமனாக இருக்குது, வரக்கூடிய டிஸ்பிளேவும் காமனாக இருக்குன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த இடத்துல அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கே அப்படின்னா ஒன் த அட்வான்டேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். One the advantages of that is a function is a pure then if it is called the several time the same argument, ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை திருப்பி கொடுத்துட்டே இருந்ததுன்னா the compiler only need actual call function 1. அப்போ ஃபங்க்ஷன் எத்தனை டைம் மட்டும் தான் கால் பண்ணும், ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கால் பண்ணும். ஏன்னா சேம் ஆர்குமெண்ட்டை திருப்பி 1000 டைம் கொடுத்துட்டே இருக்குது. இப்போ ஆர்குமெண்ட்டை ரிப்பீட்டடாக ஒரே ஒரு வேல்யூஸை திருப்பி கொடுக்கும்போது கம்பைலர் ரிசல்ட் வர்றது நமக்கு 1000 டைம் வரும். ஆனால் 1000 டைமும் ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுமானா கால் பண்ணாது. கம்பைலர் எத்தனை டைம் கால் பண்ணும், ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பியூர் ஃபங்க்ஷனுக்கான ஒரு பெரிய. அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள் சார், ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் வேரியபிள் i = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐக்கான வேல்யூஸ் அப்டேட்டட் ஆகாது, அதாவது ஆகிருக்கு. அதாவது பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா கான்செப்டுக்கு மீனிங் என்ன சார்னா, cannot be updated the variable. அப்டேட்டட் ஆகாத வேரியபிளுக்கு தான் பியூர் ஃபங்க்ஷனு பேர். இப்போ வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது எக்ஸ்டர்னல் வேரியபிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்டர்னல்னால் என்ன, எக்ஸ்டர்னல்னால் என்ன அப்படின்றத மீனிங் கான்செப்ட் நமக்கு புரியணும். அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளாரே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து இன்டர்னல் வேரியபிள்னு பேர். ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா பாருங்கள், ஃபங்க்ஷன் இங்கே வந்து ஆரம்பிக்குது, இதுக்குள்ளார டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு பேர் இன்டர்னல் வேரியபிள். இது ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைட் ஆஃப் த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் நேம் அப்படின்னா இட் மீன் எக்ஸ்டர்னல் வேரியபிள் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் ஒரு கொஷின் ஒன்று கேட்கலாம், சரி பியூர் ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வேரியபிளை அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் எக்ஸ்டர்னல் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. வாட் வில் டூ சார், இந்த இடத்துல என்ன சார் நடப்போம், என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் சார் ஐக்கான வேல்யூஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ன்ற வேரியபிள் அப்டேட்டட் ஆகுமானா அப்டேட்டட் ஆகலை. ஸோ இப்போ ஷூராக எஸ்ன்றது அதாவது ஸ்ட்ரிங் லென்த்ன்றது பியூர் ஃபங்க்ஷன் தான். இங்கே ஐக்கான மெமரி லொக்கேஷன் தனியாக இருக்கும், எஸ்ஸுக்கான மெமரி லொக்கேஷன் தனியாக இருக்கும். இது எப்படி சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள் மெமரிக்குள்ளார ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது மெமரி பாக்ஸஸ். மெமரி பாக்ஸுக்குள்ளார இது இன்டர்னல் மெமரி. இன்டர்னல் மெமரிக்கு நேம் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ், அதுக்குள்ளார நான் 10ன்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் வேரியபிள். எக்ஸ்டர்னல் வேரியபிள் சேம் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால ஒரே ஒரு மெமரி லொக்கேஷன் ஆக்குபை பண்ணுமானா ஆக்குபை பண்ணாது. இது என்ன சார் பண்ணுன்னா வேறு ஒரு மெமரி லொக்கேஷன் வந்து அசைன் பண்ணும். இதுக்கு ஒரு நேமை கொடுக்கும். என்ன இங்கே வேரியபிள் நேமு ஐன்னு இருக்குது, அது அந்த லொக்கேஷன் நேமை அசைன் பண்ணும். உள்ளார என்ன வேல்யூஸ் அசைன் பண்ணுது, 0ன்ற வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணும். இப்போ நம்ம ஐ அப்படின்றதுக்கான மெமரி லொக்கேஷன் தனி, எஸ்ன்றதுக்கான மெமரி லொக்கேஷன் தனி. இந்த ரெண்டு கான்செப்டையும் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். இது இன்டர்னல் மெமரி, இது எக்ஸ்டர்னல் மெமரி.
இன்கேஸ் ஐக்கான வேல்யூஸ் இது அப்டேட் ஆனாலும் இதுக்கான அவுட்புட் இந்த 10 இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவுட்புட் அஃபெக்ட் பண்ணுமானா அஃபெக்ட் பண்ணாது. ஏன் சார் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா இதுக்கான மெமரி லொக்கேஷன் தனியாக இருக்குது, இதுக்கான மெமரி லொக்கேஷன் தனியாக இருக்குது. அப்போ பியூர் ஃபங்க்ஷனுக்குள்ளாரையும் எக்ஸ்டர்னல் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸ்டர்னல் வேரியபிள் என்ன சார் பண்ணுது அப்படின்னா உள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னல் வேரியபிளுக்கான அவுட்புட்டை ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அது இம்பியூர் ஃபங்க்ஷன். அது பியூர் ஃபங்க்ஷனு. அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அது இம்பியூர் ஃபங்க்ஷன். இப்போ அஃபெக்ட் பண்ணிச்சா பண்ணலையா? பண்ணலை. எஸ்ஸுக்கான வேல்யூஸ் நீங்கள் எத்தனை டைம் கொடுத்தாலும் 10 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 அப்படின்னு பார்த்தோம். SVB மொத்தம் 3 கேரக்டர். அப்போ எத்தனை டைம் கொடுத்தாலும் 3ன்றது தான் அவுட்புட் வரும். இந்த ஐயால் நமக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னா இங்கே சேஞ்சஸ் ஆகாது. த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங் லென்த்தை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமா இல்லையா? அது தியரட்டிக்கல் கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. If it is a compiled, the string length is called the each time the string lengths need iterative over the whole of S. The compiler is a smart young work, but the string length is a pure function. S is not updated in the loop. அப்போ என்ன சார் பண்ணுது அப்படின்னா அந்த லூப்புக்குள்ளார அப்டேட்டட் ஆகலை. அப்போ அப்டேட்டடே ஆகாத ஒரு வேரியபிள் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன சார் பேருனா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு 2 மார்க் கொஷின்ப்பா. ரைட் நோட் ஆன் ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்ற புக் பேக் 2 மார்க் கொஷின் இருக்குது. அது எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் 2 மார்க் கொஷினுக்கு. ஸ்ட்ரிங் லென்த் இஸ் a pure function because the function take one variable as parameter. As the access the find the length, the function read the external memory but does not change it the values returned drives from the external memory access. இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் ஸ்ட்ரிங் லென்த்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ் மீன்ஸ் இட்ஸ் ஆர்குமெண்ட் நமக்கு அப்டேட் ஆகலை, வேல்யூஸ் ரீசேஞ்சே ஆகலை அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். இன்கேஸ் அவுட்புட் அஃபெக்டட் ஆச்சு, இட் இஸ் அஃபெக்டட் ஃபார் த அவுட்புட். அஃபெக்டட் அவுட்புட் அப்படின்னா இம்பியூர் ஃபங்க்ஷன். நாட் அஃபெக்டட் அவுட்புட் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். இதில் பாருங்கள் அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது எதுக்கான பாயிண்ட்டு? பியூர் ஃபங்க்ஷன் என்னென்னு சொன்னோம், த அவுட்புட் cannot be affected. அவுட்புட் அஃபெக்டட் பண்ணல, யூஸ்டு ஃபார் த எக்ஸ்டர்னல் வேரியபிள். ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிளால் அவுட்புட் அஃபெக்டட் ஆகலை அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். சொல்லியிருப்பாங்க பாருங்கள். த எவாலுவேஷன் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் கேஸ் த எனி சைடு எஃபெக்ட் ஃபார் த அவுட்புட். சைடு எஃபெக்ட் அப்படின்றது அஃபெக்டட் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அவுட்புட் ஃபஸ்ட்டு டைம் 4 வந்துச்சு, லாஸ்ட் டைமும் 4 வந்திருக்கு, அப்டேட்டடே ஆகலை அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். சைடு எஃபெக்ட் அப்படின்னா அப்டேட்டட் ஆகிருக்கு. அது எப்படி அப்டேட்டட் ஆகிருக்குன்றது இம்பியூர் ஃபங்க்ஷனில் பார்க்கலாம். இன்கேஸ் அப்டேட்டட் ஆகிருந்தது அப்படின்னா அது இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். பியூருக்கும் இம்பியூருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை இப்பயே தெளிவாக தெரியும். ஏன்னா நம்ம பியூரை தெளிவாக பார்த்துட்டோம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? இம்பியூர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார வேரியபிள் அப்டேட்டட் ஆகாமல் சேம் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணிச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். இல்லை சார் ஒவ்வொரு டைமும் அப்டேட்டட் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் அஃபெக்டட் ஆகுது, அதாவது அவுட்புட் ரீசேஞ்ச் ஆகி வருது அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இம்பியூர் ஃபங்க்ஷன். நான் போன டாப்பிக்கில் பியூர் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூஸ் 2ன்னு கொடுத்தோம். ரிசல்ட் என்ன சார்? ரிட்டன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு வந்துச்சு. அவுட்புட் என்ன சார் அப்படின்னா 4. நீ 1000 டைமு கால் பண்ணாலும் எக்ஸுக்கு வேல்யூஸ் 2, அவுட்புட் 4ன்னு வந்துச்சு. இது ரீசேஞ்ச் ஆகலை. அப்போ ரீசேஞ்ச் ஆகாத வேரியபிளுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு கீழே பாருங்கள், முன்னாடியே சொல்லிட்டேன் அப்டேட்டட் ஆகும், அவுட்புட் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இம்பியூர் ஃபங்க்ஷன். த வேரியபிள் யூஸ்டு இன்சைட் த ஃபங்க்ஷன் மே கேசஸ் சைட் எஃபெக்ட் டு த ஃபங்க்ஷன் விச் ஆர் நாட் பாஸ் வித் த எனி ஆர்குமெண்ட். அதாவது ஆர்குமெண்ட் எக்ஸ்டர்னல் வேரியபிள் நீ ஆர்குமெண்ட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலனாலும் உனக்கு அவுட்புட் அஃபெக்டட் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இம்பியூர் ஃபங்க்ஷன். இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன் சச் கேஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் த இம்பியூர் ஃபங்க்ஷன். இதுக்கு என்ன சார் பேருனா இம்பியூர் ஃபங்க்ஷன் பேர். அதுக்கடுத்து 2 மார்க் கொஷின். அதுக்கடுத்து when the function depend upon the variable or function outside the function definition block. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பியூர் அப்படின்னா லோக்கல் வேரியபிள், இம்பியூர் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வேரியபிள். இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா இம்பியூர் ஃபங்க்ஷன் பேர். அதாவது டிக்ளரேஷன் பார்ட்டு வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்ததுன்னா பியூரு, வெளியில் இருந்தது அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இம்பியூர் ஃபங்க்ஷன் பேர். யூ கேன் நெவர் ஷூர் த ஃபங்க்ஷன் வில் ஹாவ் த சேம் every time it is called. For example the mathematical function for the random. ரைட், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எதை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம்னா ரேண்டம் ஃபங்க்ஷன்.
வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரேண்டம் ஃபங்க்ஷன்? ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே சைன் அப்படின்ற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். இந்த இடத்துல ரேண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேண்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ இன்பில்ட் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்பில்ட்? இன்பில்ட் இட் மீன்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி டிஃபைன்டு இன்டு த ஃபங்க்ஷன்ஸ். சரிங்க சார், இப்போ ரேண்டம் அப்படின்னா மீனிங் வந்து சொல்லிட்டீங்க, அதாவது இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கு மீனிங் சொல்லிட்டீங்க. ரேண்டம்னா என்ன சார்னா, டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர். ஒவ்வொரு டைமும் இந்த ஃபங்க்ஷனை கால் ஆகும்போது ரேண்டம் எக்ஸாக்டான நம்பர் வந்து வராது, ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் இந்த டைமு இந்த ரேண்டம் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா மேபி 1ன்னு வரலாம், நான் ஃப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன் ஏன்னா இது ரேண்டம் நம்பர். செகண்ட் டைம் கால் பண்ணும்போது 10ன்னு வரலாம், 100ன்னு வரலாம், 20ன்னு வரலாம், 1000ன்னு வரலாம், 20,000 அப்படின்னு வரலாம். இது எல்லாமே கம்பைலர் ஜெனரேட் பண்ணுறது. அப்போ ரேண்டம் ஃபங்க்ஷன் அப்படின்னா மீனிங் என்ன சார்னா, ஒவ்வொரு டைமும் சேம் வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஃப் multiple numbers and multiple values. To display the number of different numbers. ஒவ்வொரு டைமும் டிஸ்பிளே ஆகும்போது டிஃப்ரெண்டான நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The name is called the impure function. சார், இப்போ பியூர்னா என்னன்னு சொல்லிட்டோம், இம்பியூர்னா என்னன்னு சொல்லிட்டோம். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரேண்டம் ஃபங்க்ஷன். ரேண்டத்துக்கு வந்து இந்த ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் ஃபஸ்ட்டு டிஃபைன் ஆகுனா, இங்கே பாருங்கள், A:= ரேண்டம்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரேண்டம் அப்படின்றது ஃபங்க்ஷனு. ஒவ்வொரு டைமும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ஏன்ற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூஸ் நமக்கு அசைன் பண்ணும். பாருங்கள், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலிமா இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணும். இந்த இடத்துல பாருங்கள், இஃப் A>10 அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைமு இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் ஆகுது அப்படின்னு வச்சுக்கேன். ஏவுக்கு ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணுது. என்ன வேல்யூஸ் நான் கொடுக்குறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 10 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது நமக்கு எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, இந்த ரிட்டர்ன் 10ன்றதை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ நமக்கு ஃபஸ்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கும்? 10ன்னு வந்திருக்கும். இன்கேஸ் நான் செகண்ட் டைமாக ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதா வச்சுக்கேன், இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகுது. இப்போ ஏவுக்கு வேல்யூஸ், ஏன்னா ரேண்டம் ஃபங்க்ஷன் வேறு ஒரு நம்பர் அசைன் ஆகுது. என்ன அசைன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 20ன்னு அசைன் ஆகுது. இப்போ பாருங்கள், ஏவுக்கு வேல்யூஸ் என்ன? 20. இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 20 > இங்கே 10ன்னு இருக்குது. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா நமக்கு எது டிஸ்பிளே ஆகும், எது வந்து ரன் ஆகும் அப்படின்னா இந்த ரிட்டன் ஏ வந்து ரன் ஆகும். இப்போ ரிட்டன் ஆஃப் ஏன்னு இருக்குது. ஏவுக்கு வேல்யூஸ் என்ன? 20. அப்போ அவுட்புட் என்ன வந்திருக்கும்? 20ன்னு வந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு டைமும் அவுட்புட் ரீசேஞ்ச் ஆகலை அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். அவுட்புட் ரீசேஞ்ச் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இம்பியூர் ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் டாபிக், சைட் எஃபெக்ட் ஃபார் த இம்பியூர் ஃபங்க்ஷன். இந்த சைட் எஃபெக்ட் ஃபார் இம்பியூர் ஃபங்க்ஷனில் என்ன தீம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சார் சைட் எஃபெக்ட் அப்படின்றது வேறு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய உள்ளார ஒரு ஃபங்க்ஷனாக சார், இல்லை ஒரு கேரக்டராக சார், ஒரு நம்பராக சார் அப்படின்னா அது மாதிரி கிடையாது. இந்த இடத்துல மிஸ்யூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, வேல்யூஸ் அஃபெக்டட் ஆக அவுட்புட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான மீனிங் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணும்போது, சார் நம்ம பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு க்ரியேட் பண்ணுற ஒரு சில ஃபங்க்ஷனை கூட நம்ம இம்பியூராக ஆகும். ஏன் சார்னா, அவுட்புட் ஒரு சில டைமில் வந்து அஃபெக்டட் ஆகும். அவுட்புட் எப்படி சார் அஃபெக்டட் ஆகுது அப்படின்றத இங்கே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், கவனிங்க. மாடிஃபைட் த வேரியபிள் அவுட் சைட் த ஃபங்க்ஷனில் let y = 0. இந்த y என்னன்றதை சொல்லுங்கள். நான் ஆன்சர் சொல்கிறதுக்குள்ளாரையே டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இன்டர்னல் வேரியபிளா எக்ஸ்டர்னல் வேரியபிளானா த நேம் இஸ் கால்ட் த எக்ஸ்டர்னல் வேரியபிள். இந்த y = 0ன்றது எக்ஸ்டர்னல் வேரியபிள். அப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கான நேம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? INCன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் ஃபங்க்ஷனல் வேரியபிள், சாரி ஃபங்க்ஷன் நேமு. இந்த இடத்துல இன்டீஜர் எக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேரியபிள். அப்போ 3 விஷயம் நமக்கு தெளிவாக தெரியணும். இது எக்ஸ்டர்னல் வேரியபிள், இது வந்து ஃபங்க்ஷனு, அதுக்கடுத்து இது வந்து பார்த்தோன்னா வேரியபிள் நேம். அப்போ எக்ஸ்ன்றது இன்டர்னல் வேரியபிள், ஒய்ன்றது எக்ஸ்டர்னல் வேரியபிள். ஆர் யூ கிளியர்? அதுக்கடுத்து பாருங்கள், நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, அவுட்புட் அஃபெக்டட் ஆகும் சார். அஃபெக்டட் ஆச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பாருங்கள், y = y + x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய்ன்றது என்ன சொன்னேன்? இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக? த நேம் இஸ் கால்ட் த எக்ஸ்டர்னல் வேரியபிள். ஒய்க்கு ஆல்ரெடி வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒய்க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0 + நான் எக்ஸுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் 2 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ 0வையும் 2வையும் ஆட் பண்ணுங்கள்,
2. அப்போ ஒய்க்கு வேல்யூஸ் என்ன 2. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒய்க்கு வேல்யூஸ் என்ன 0 வந்துச்சு. இப்போ ஒய்க்கு வேல்யூஸ் என்ன 2. இப்போ ரிட்டன் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்க்கு அவுட்புட்டு ஃபஸ்ட்டு 0ன்னு வந்துச்சு. இப்போ என்ன சார் வந்திருக்குன்னா 2ன்னு வந்திருக்கும். இப்போ வேரியபிளுக்கான அதாவது அவுட்புட் வந்து அஃபெக்டட் ஆகுது. த நேம் இஸ் கால்டு த impure ஃபங்க்ஷன். இதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் தான் impure ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். Next topic, difference between the pure and impure function. Difference between the pure and impure function. பியூருக்கு இம்பியூருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் பல டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் ஆர்குமெண்ட்டை பொறுத்து நமக்கு வேல்யூஸ் வந்து சேமாக வந்ததுன்னா த நேம் இஸ் கால்ட் த பியூர் ஃபங்க்ஷன். ஆர்குமெண்ட்டை டிபெண்ட் பண்ணாமல் ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இம்பியூர் ஃபங்க்ஷன்னு பேர். சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் பியூர். சைடு எஃபெக்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இம்பியூர். அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். தே டு நாட் மாடிஃபைடு த ஆர்குமெண்ட் விச் ஆர் பாஸ்டு தம். ஒவ்வொரு டைமும் ஆர்குமெண்ட்டை நம்ம மாடிஃபைடு பண்ணி பாஸ் பண்ணுறதே கிடையாது, நம்ம மாடிஃபை பண்ணி பாஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். த நேம் இஸ் கால்ட் த பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். இது வரைக்கும் உனக்கு 5 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு பிகினிங் இருந்து அப் டு லாஸ்ட்டு ஆஃப் வரைக்கும் உனக்கு 5 மார்க் கொஷின்ப்பா. இது தேர்டு புக் பேக் 5 மார்க் கொஷினு. 5 மார்க்கை தெளிவாக படிச்சுக்கோ. நீட்டாக ஹிண்ட்ஸ் எடுத்து நோட்டில் நமக்கு ஏறக்குறைய B3யில் மொத்தம் 38 மெம்பர் இருக்குது. 38 மெம்பரில் போன டைம் கிளாஸில் 11 மெம்பர் மட்டும்தான் ஒன்லி அப்லோடு பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு இது ஹிண்ட்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். B1 ஸ்டூடெண்ட்டு மொத்தம் 18 பேர் இருக்க. 18ல் 12 பேர் அடிச்சிருக்கேன். ரிமைனிங் 6 பேர் வந்து இன்னும் அனுப்பாமல் இருக்காங்க. G3 கிளாஸில் மொத்தம் 13 பேர் அனுப்பிச்சிருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து அனுப்பலை. ஏன்னா முன்னாடியே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதை டிபெண்ட் பண்ணி தான் உனக்கு இன்டர்னல், அதாவது வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்னல் மார்க்கும் இருக்கும். இதுக்கப்புறம் இது எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்கூலில் வந்து டைம் இருக்காது. சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக கோத்ரூ பண்ணு. ஒவ்வொரு நாளும் என்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்களோ கொடுக்குற கிளாஸு ரெகுலராக மறக்காமல் பாரு. கரெக்டாக ஹிண்ட்ஸ் எடு, தெளிவாக உட்காந்து படி. உன்னுடைய லைஃபு உன்னுடைய கையில் இருக்குது. இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நாங்கள் வீடியோவை எடுத்து அதை அப்லோட் பண்ணி ஏகப்பட்ட கரெக்ஷன் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். உங்கள் மெட்டீரியல் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் கொடுக்குற வீடியோவும் நாங்கள் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோவும் நீ பார்க்கல அப்படின்னா ப்ராப்ளம் வந்து உனக்கு தான். ஏன்னா 12th லைஃப்ன்றது உனக்கு தெரியும். தெளிவாக பாரு. நீட்டாக வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இன்டிவிஜுவலாக அனுப்பிச்சுடுப்பா. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.